Hello friends, welcome to Umayya's TV channel. எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. உங்க சப்போர்ட்டை எங்க சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு புடலங்காய் பொரியல் ரெசிபி. பொரியல் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நார்மலா தேங்காய், பருப்பு இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி பொரியல் செய்யாம நான் பொட்டுக்கடலை, சோம்பு, ஒரு மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் அரைச்சு அந்த பவுடரை போட்டு நான் அந்த புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். புடலங்காய் ரெசிப்பியிலே இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இது எங்கள் மதர் சின்ன வயசுலேயே இது செய்வாங்க. அப்போ இருந்தே எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். அதை உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 600 கிராம் இது புடலங்காய். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக செஞ்சுக்கோங்க. நான் வாங்கினதை அப்படியே செய்கிறேன். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறதை காட்டுக்கிறேன். சம் பிகினர்ஸ் இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே புடலங்காயை நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த கலர், அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த ஸ்கின் போய் நல்ல ஒரு க்ரீன் கலர் நமக்கு கிடைக்கும். ஏதாவது ஃபெர்டிலைசர் தெளிச்சிருப்பாங்க, அதாவது மருந்து தெளிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மருந்தோட எஃபெக்ட் போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு மாதிரி வாடை இருக்கும் புடலங்காயில், அந்த வாடையும் இது ரிமூவ் பண்ணும். பார்த்தீங்களா, புடலங்காய் அது க்ளீன் பண்ண புடலங்காய், இது க்ளீன் பண்ணாத புடலங்காய் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கழுவி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் மாதிரி அந்த சதையையும் நம்ம ஸ்பூனை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் புடலங்காயை நான் கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறேன். இது பிகினர்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது செஞ்சு காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. அந்த நடுவில் இருக்கிற சதப்பகுதியெல்லாம் ஸ்பூனை வச்சு நான் எடுத்துட்டு பாருங்கள், இப்போ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிலமாக வேணுமோ இல்லை வேறு ஷேப் வேணும்னா கூட கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, சோம்பு, ஒரு வரமிளகாய். இது பவுடராக தான் அரைக்க போகிறேன். நான் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்க போகிறதில்ல, வெறும் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக போட்டுட்டு இறக்கிறதுக்காக. பாருங்கள், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு கடாயில். எண்ணெய் சூடானோடனே நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போது முக்கியமாக இந்த புடலங்காய் பொரியலில் நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த பந்தல் போட்டு அதில் புடலங்காய் கிடைக்கும். அந்த புடலங்காயை இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறமா கல் உப்பு போட்டு வச்சுருவாங்க. கல் உப்பு போட்டு வச்சோடனே அதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்திருக்கும். அப்புறம் பிழிஞ்சு தான் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம், அந்த வெங்காயம் வதக்கின வெங்காயத்தில். பட் இப்போ இந்த புடலங்காயில் அது மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வச்சோம்னா அந்த மாதிரி தண்ணியும் வரமாட்டேங்குது. நம்ம அதுக்கப்புறமா காய் செய்கிறதுக்கு, வதக்கிறதுக்கு போட்டோம்னா வேகாத மாதிரி எனக்கு ஒரு தெரியுது. அதனால் நான் அந்த உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கிற ப்ராசஸை நான் பண்ணலை. டைரெக்டாகவே கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வெளிப்பக்கத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். எந்த ஒரு தண்ணி, ஒரு ட்ராப் கூட நான் விட போகிறதில்ல. இந்த மூடி வைக்கிற தண்ணியிலே அது அழகாக வெந்துடும். நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஒரு 10 நிமிஷமாவது சிம்மில் நடுவில் ஒரு 2 டைம் நீங்கள் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பொட்டுக்கல்ல ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு ½ டீஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகாய் எடுத்து இங்கே பாருங்கள் கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி குறன்னு இருக்கட்டும். அந்த பொட்டுக்கல்ல உங்களுக்கு அங்கங்கே தெரியும், உங்களுக்கு பொரியலில் அந்தளவுக்கு இருந்தால் போதும். இந்த பவுடர் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி புடலங்காய் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் காரத்துக்கும் வெறும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள்லாம் போடலை. இந்த பொரிக்கடலை ரெசிபி பண்ணும்போது நம்ம பச்சை மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் போட்டு செய்கிறதா இருந்தால் மிளகாத்தூள் போட்டு தேங்காய் போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு. நிறைய பேர் மேபி சவுத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு சைடில் அவங்களுக்குலாம் அந்த பொரியல் தெரிஞ்சிருக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்ச அந்த பவுடரை பொட்டுக்கடலை, சோம்பு, மிளகாவத்தல், ஒரே ஒரு மிளகாவத்தல் பவுடரையும் சேர்த்துட்டேன். நீங்கள் மிளகாவத்தல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட விட்டுருங்க. பொட்டுக்கடலையும் சோம்பு இருந்தால் போதும். சோம்போட வாசனை இந்த பொட்டுக்கடலை, இப்போ நான்வெஜ் பிரியர்களுக்கு கூட அது எக்கு பொரியல் மாதிரி இது வாசனை உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். என்னதான் காயை இப்போல்லாம் நம்ம நல்லா பண்ணால் கூட நம்ம அந்த காலத்தில் சாப்பிட்ட மாதிரி காயோட டேஸ்ட்டே இப்போ இருக்கிறது இல்லை. எனவே நம்ம பழைய டேஸ்டெல்லாம் மறக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்மளுடைய ரெசிபீஸை இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்கள், செமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வெந்துருச்சு. நம்ம மேலே அந்த பவுடரெல்லாம் தூவி விட்டுட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இப்போ காய்கறியெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்பவே சத்தான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் சேனலுக்கு எழுதுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.